அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சர்மா. இந்த பூமியில் ஜனித்த அனைவரும் மேஷ லக்கணம் முதல் மீன லக்கணம் வரை உள்ள 12 லக்கணத்தில் ஏதாவது ஒரு லக்கணத்தில் தான் பிறந்திருப்பார். 9 நவக்கிரகங்களில் சுபக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், சந்திரன், புதன், இந்த 4 கிரகங்களில் ஏதாவது ஒரு சுபக்கிரகம் லக்கணத்தில் இருந்தால் அதைத்தான் அவளுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அதைத்தான் இந்த பதிவிலே சொல்லப் போகிறோம். இப்போ உதாரணத்திற்கு முதல் கட்டத்திலே அந்தந்த சுபக்கிரகங்கள் அதாவது மீன லக்கணத்திலே குரு ஆட்சி பெற்றிருந்தாலும், ரிஷப லக்கணத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தாலும், மிதன லக்கணமாக இருந்து புதன் ஆட்சி பெற்றிருந்தாலும், கடக லக்கணமாக இருந்து சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தாலும், கன்னி லக்கணமாக இருந்து புதன் ஆட்சி பெற்றிருந்தாலும், துலாம் லக்கணமாக இருந்து சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தாலும், தனுசு லக்கணமாக இருந்து குரு ஆட்சி பெற்றிருந்தாலும், அதாவது இந்த சுபக்கிரகங்கள் அந்த லக்கணத்திலே ஆட்சி பெற்றிருந்தாலும், அல்லது பாவக்கிரகங்கள் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷம், சிம்மம், விருட்சகம், மகரம், கும்பம், இந்த 5 வீடுகளில் குரு இருந்தாலும், புதன் இருந்தாலும், சந்திரன் இருந்தாலும், சுக்கிரன் இருந்தாலும், இரண்டாவது கட்டத்திலே மேஷ லக்கணம் தொடங்கி மீன லக்கணம் வரை அந்த 12 லக்கணத்தில் இப்படி சுபக்கிரகங்கள் மாறி மாறி நின்றாலும், அந்த லக்கணத்தில் இருந்தாலும் அவளுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்தில் இந்த 4 சுபக்கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம், குருவோ, சுக்கிரனோ, சந்திரனோ, புதனோ இருந்தால் அந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் நல்ல குணம் உள்ளவராகவும், பிறருக்கு ஓடி உதவி செய்யும் குணம், மனம் கொண்டவராகவும் இருப்பார். சுபக்கிரகம் லக்கணத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் அல்லது சுபக்கிரகம் பாவக்கிரக வீடுகளில் லக்கணத்தில் இருந்தாலும், இப்படி சுபக்கிரகம் லக்கணத்தில் இருக்க பிறந்தோரிடம் பழகினால் கடைசி வரை அந்த நட்பு நீடிக்கும். நட்புக்கு இலக்கணமாக திகழ்வார்கள். இப்படி சுபக்கிரக லக்கணத்தில் உள்ளோரிடத்திலே பொன்னோ, பொருளோ, பணமோ கொடுத்தாலும் உதவி செய்தவரை மறக்காமல் வாங்கிய பொருளை உரிய நேரத்தில் திருப்பி கொடுக்கும் நல்ல உள்ளம் கொண்டவர்கள். இப்படி சுபக்கிரகம் லக்கணத்தில் இருக்க பெற்றவர்களை தொழில்முறை பார்ட்னராக சேர்த்து கொள்ளலாம். தொழில் வளர்ச்சி மேன்மை பெறும் அளவிற்கு அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வேலை செய்யும் இடங்களில் பணியாளராக சேர்த்து கொள்ளலாம். இப்படி சுபக்கிரகங்கள் லக்கணத்தில் உள்ளவரை மிக சரியாக வேலைகளை செய்து முடிப்பார்கள். யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்கள். நீண்ட நாள் ஒரே இடத்தில் பணி செய்யக்கூடியவர்களாகவும் பாராட்டு பெறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இப்படி லக்கணத்தில் சுபக்கிரகம் அமைய பெற்றவர்கள் அரசு பணியானாலும் சரி, தனியார் வேலையானாலும் சரி, வங்கி பணியானாலும் சரி, கம்ப்யூட்டர் வேலையானாலும் சரி, அல்லது ஆசிரியர் பணியில் இருந்தாலும் சரி, இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிரித்த முகத்துடன் திறம்பட செய்து முடிப்பார்கள். கடமையே கண்ணென நினைப்பார்கள். இவர்கள் மற்றவர்களுக்கு உதவும் குணம் உள்ளவர்கள் என்றாலும் முடிந்தால் ஒருத்தருக்கு உதவி செய்வார்கள், இல்லை என்றால் அமைதியாக இருந்து விடுவார்கள். ஆனால் யாரையும் கெடுத்தோ ஏமாற்றியோ வாழ மாட்டார்கள்.
இப்படி லக்கணத்தில் சுபக்கிரகம் இருக்க பெற்றவர்கள் இன்பம் துன்பம் இரண்டையும் புன்முறுவலுடன் ஏற்றுக்கொள்வார். எந்த துறையில் இவர்கள் இருந்தாலும் மிக சிறப்பாக செயல்படுவார்கள். இப்படி லக்கணத்தில் சுபக்கிரகம் உள்ளவர்களை எந்த வேலையிலும் நம்பி அமர்த்தலாம். அவர்கள் மிக சிறப்பாக செயல்படுவார்கள். நட்பு கொள்ளலாம், பாசம் கொள்ளலாம், நேசம் கொள்ளலாம். இப்படி சுபக்கிரகம் உள்ளவரும் அடுத்து ஒரு ஜாதகத்தில் சுபக்கிரகம் இருக்கக்கூடியவர்களும் பழகினால் அவர்களுடைய நட்பு ஆயுள் காலம் வரை சிறப்பாக நீடிக்கும். சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண் ஜாதகத்திலோ பெண் ஜாதகத்திலோ லக்கணத்தில் குரு இருந்தால் தட்சிணாமூர்த்தி பகவானையும், லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தால் மகாலட்சுமியையும், லக்கணத்தில் புதன் இருந்தால் சரஸ்வதி மகாலட்சுமியையும், லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் பார்வதி பரமேஸ்வரனையும் கும்பிட்டு வர அவர்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில்